வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டிக்கு யூஸ் பண்ணலாம், பேங்க் நிஃப்டி யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ராட்டஜி, இன்ட்ராடே ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது. இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்து அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இதுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ், ஃபண்டமெண்டல் நாலேஜ் இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே தேவையில்லை. இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய கேபிட்டல் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எஃப்ஐஐஸ், டிஐஎஸ், செல்லிங், மெயினாக இது வந்துட்டு செல்லிங் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ஷன் செல்லிங் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது வந்துட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட் ஸ்ட்ராடல், இன்ட்ராடே ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அது எப்படி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஷார்ட் இன்ட்ராடே அப்படிங்கிறது டெய்லியும் மார்னிங் என்ட்ரி எடுத்துகிட்டு ஈவினிங் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அந்த பர்டிகுலர் டேலேயே உங்களோட பொசிஷனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், லாங்னா போன வீடியோவில் பார்த்துருப்போம், லாங்னா பை பண்ணுறது, ஷார்ட்னா செல் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஸ்ட்ராடல் அப்படின்னா 2 லெக்கு உங்களுக்கு. ஸோ ஷார்ட் ஸ்ட்ராடலில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு தெரியும், நமக்கு கால் அண்ட் புட், சிஎன்பிஇ, கால் அண்ட் புட், இதுதான் 2 லெக்கு. இது ரெண்டும் என்ன பண்ணுவோன்னா மார்னிங் எடுத்தோன்னே செல் பண்ணிடுவோம். ஆப்ஷன்ஸை செல், இந்த 2 ஆப்ஷன் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸை செல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஒரு பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். நீங்கள் வந்துட்டு ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஒரு 25% ஸ்டாப் லாஸு ஆர் 75% ஸ்டாப் லாஸ், இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம் நீங்கள். ஆர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சப்போஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு ரிஸ்க் பர் லாட் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களோட கை மீறி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சில டைம் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கும்போது ஒரு எவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஷார்ட் ஸ்ட்ராட்டஜியில் டெய்லியும் நீங்கள் வந்துட்டு ஒரு இது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, இது எப்படி அப்படிங்கிறது, இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குறதுன்னு பார்த்துட்டு இதை எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ராடே ஷார்ட் ஸ்ட்ராடலில் உங்களுக்கு மார்னிங் எடுத்தோன்னே இது எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா கால் அண்ட் புட் ஆப்ஷனை செல் பண்ணுவோம். ஓகேங்களா, இது வந்துட்டு சிஎன் கால் ஆப்ஷன் செல், புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் செல். ஸோ வீடியோ ஸ்பீடை நீங்கள் வந்துட்டு 1.5 or 2x வச்சுக்கோங்க, அப்போ குயிக்காக வந்துட்டு நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ கால் அண்ட் புட் ஆப்ஷனை செல் பண்ணிடுவோம். அப்போ அட் த மணியில் வந்துட்டு நம்ம செல் பண்ணுவோம். எந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கும்போது அட் த மணி கால் ஆப்ஷன், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அட் த மணி. மார்னிங் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி ஒரு 3 minutes or 5 minutesல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இது பார்க்கலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 minutesல வைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டேவோட ஃபஸ்ட்டு கேண்டில். நமக்கு 9:15 3rd October, நமக்கு இன்றைக்கி 3rd Octoberல ஃபஸ்ட்டு கேண்டில் 9:15க்கு இது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 minutes மார்க்கெட் ஒரு வாலட்டிலிட்டி, மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா சில டைம் மேலேயும் கீழேயும் போகும். அந்த வாலட்டிலிட்டி சப்சைட் ஆனோன்னே ஒரு 2 minutes or 1 minute மார்க்கெட் க்ளோஸ் ஆகி இதோட க்ளோஸில் பார்த்திங்கன்னா எனக்கு 44,361 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கும். ஒரு 9:18க்கு, 9:15னா 9:18க்கு, 3 minutesனா 9:18க்கு 44,361 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 44,350க்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 44,400 கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸை செல் பண்ணிடுவேன். இதுக்கு எவ்வளோ கேபிட்டல், எப்படி ஹெட்ஜிங் பண்ணலாம் எல்லாமே பார்க்கலாம். இதுதான் மெயினாக வந்துட்டு நான் பண்ணுவேன். கால் அண்ட் புட் 44,400 கால் அண்ட் மார்னிங் லோட் பண்ணிடுவேன். 44,400 கால் அண்ட் புட் ஆப்ஷனை லோட் பண்ணி நான் செல் பண்ணிடுவேன். சரிங்களா, 44,400. ஓகே, இதை பார்த்திங்கன்னா 44,000 வந்துருச்சா, சாரி 400 44,400 இது புட்டு, 44,400 கால். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் கால் 9:18க்கு நான் வந்துட்டு செல் பண்ணியிருப்பேன்.
918 ஓட க்ளோஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இது வந்துட்டு புட் ஆப்ஷன். நமக்கு க்ளோஸ் பார்த்திங்கன்னா 197ல் இருக்குது. சரிங்களா, இது இங்கே வைக்கிற க்ளோஸ் பாருங்கள் 197.3. எண்ட் ஆஃப் டேயில் உங்களுக்கு 148ல் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. சரிங்களா, இதோட க்ளோஸ் நீங்கள் செல் பண்ணும்போது 197, எண்ட் ஆஃப் டேயில் அரௌண்ட் 310க்கு வச்சுக்கலாம். ஏன்னா 330 வரைக்கும் நீங்கள் வைக்கிறத விட 310க்கு வச்சுக்கலாம். 310க்கு ஒரு 135 ரூபாயில் இருக்குது. சரிங்களா, நீங்கள் செல் பண்ணினது 197. சரிங்களா, 197க்கு புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 197க்கு செல் பண்ணியிருக்கீங்க. எண்ட் ஆஃப் டேயில் 135ல் இருக்குது. அதே மாதிரி கால் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 918க்கு கரெக்டாக 178 இருக்கிறது, 310க்கு அரௌண்ட் 126 இருக்குது. 178 126. ஓகே, இது வந்துட்டு கால் ஆப்ஷன். இப்போ எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ ப்ராஃபிட்னு பாருங்கள். கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். $197 minus 135 எனக்கு கிட்டத்தட்ட 62 பாயிண்ட் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட்டு. ஏன் நான் இதை ப்ராஃபிட்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்துட்டு பை பண்ணாமல் செல் பண்ணியிருக்கோம். எடுத்தோன்னா செல் பண்ணும்போது ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகணும். ஸோ 197லேருந்து 195. இதே பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 62 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கு. நான் தான் செல் ஷார்ட் பண்ணுறேன் அதனால். அதே மாதிரி 170 மேலே 62 பாயிண்ட் ப்ராஃபிட், இங்கே 62 பாயிண்ட். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. மார்னிங் செல் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் டேயில் ஒரு சைடு மட்டும் 62 பாயிண்ட் கொடுத்துருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா 178 and 126. இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் கால்குலேட்டரில். 178 126 178 மைனஸ் 126 அப்படிங்கும்போது 52 பாயிண்ட் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனில் ப்ராஃபிட்டு. அப்போ மொத்தம் எனக்கு 62 + 52 114 பாயிண்ட் வந்துட்டு ப்ராஃபிட். இது ஒரு லாட் பார்த்திங்கன்னா 15 குவான்டிட்டி. ஸோ ஒரு லாட்டுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1710 ரூபா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி செல்லிங் இன்ட்ராடே ஷார்ட் ஸ்ட்ராடல். சில நாள் என்ன ஆகுனா, நீங்கள் செல் பண்ணியிருக்கிறதுலேருந்து இப்போ 197 ரூபா இருக்குல்ல, இது என்ன ஆகுனா ஒரு சைடு 250 300 400 600 வரைக்கும் கூட போகும். அப்போ நமக்கு செல் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே போகும்போது லாஸ் ஆகும். இப்போ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரீமியமில் ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு லாஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கும். இப்போ ப்ரீமியம் 197 இருக்குது. 100 எவ்வளோ இருக்குது, அதில் 197 இருக்குது. 197 இருக்குது அப்படிங்கும்போது நான் ஒரு 15% ப்ரீமியமில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னா என்னோடய 30 பாயிண்ட் லாஸ் ஆகும். எனக்கு வேல்யூ 30 பாயிண்ட் வரும். 227க்கு ஸ்டாப் அடிச்சது அப்படின்னா ஒரு ஆப்போசிட்டில் 400 ரூபா அந்த மாதிரி லாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியும் ஒரு நாளைக்கு இப்போ மண்டே பார்த்திங்கன்னா 25% ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். டியூஸ்டே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மண்டே பார்த்திங்கன்னா 20, ஏன்னா மண்டே ட்ரெண்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. டியூஸ்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 35%. வெனஸ்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்துட்டு நமக்கு எக்ஸ்பீரியாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே அந்த மாதிரி 20%, அதுக்கப்புறம் 35%, 45, 75% இந்த மாதிரி ஸ்டாப் லாஸும் வைக்கலாம். இல்லை ஓவரால் ரிஸ்க் ஒரு லாட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதுதான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது. இந்த ஷீட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், குயிக்காக எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்துட்டு இன்னொன்று இதுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஏதோ ஒரு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு அடிக்குதுன்னு வைங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, ஒரு 25 or 30% வைக்கிறீங்க. அது வந்துட்டு ஒரு சைடு அடிச்சிருச்சு. இப்போ இதில் 30% அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ அப்படின்னா ஒரு 256 போய் ஸ்டாப்பை தட்டிருச்சு ஒரு சைடு வந்துட்டு. இப்போ நான் என்ன பண்ணலான்னா ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, ஆப்போசிட் சைடை நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சைடு லாஸ் ஆகிடுச்சு. நான் ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேறு ப்ரீமியம் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 400 300 அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு 400 இருக்கிறத எடுத்துக்கிறேன். 400 இருக்குன்னு வைங்க, கால் அண்ட் புட் ஆப்ஷன். நான் செல் பண்ணுறேன் 400 வைக்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதுவே நீங்கள் மற்ற ப்ரீமியமில் ஒரு ரவுண்ட் ப்ரீமியம் இருக்கும்போது எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ 400 ரூபா இருக்கிறது 25% வைக்கும்போது எனக்கு 500 ரூபா ஸ்டாப் லாஸு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா 500 ரூபா போயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு இந்த சைடு 100 பாயிண்ட் வந்துட்டு லாஸில் இருக்கும். இது ஆனால் ஆப்போசிட்டில் என்ன ஆகுனா உங்களுக்கு இது ஒரு 100 பாயிண்ட் போகும்போது அது ஒரு 70 பாயிண்ட் இறங்கியிருக்கும் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு இது 320, இது 500 போகும்போது இது என்ன ஆகுனா எனக்கு வந்துட்டு ஒரு 70 பாயிண்ட் ப்ராஃபிட். இது வந்துட்டு ஒரு 330 rupees அந்த மாதிரி இருக்குன்னு. ஏன்னா கால் ஆப்ஷன் ஏறிச்சுன்னா நமக்கு புட் ஆப்ஷன் இறங்கும், அதே மாதிரி புட் ஆப்ஷன் ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன் இறங்கும். நான் ஒரு சைடு 100 பாயிண்ட் போகும்போது ஆப்போசிட் சைடு 100 பாயிண்ட் இறங்குன்னு வைக்கல, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 70-60 பாயிண்ட் அந்த ரேஞ்சு தான் வச்சுருக்கேன். அப்போ எனக்கு நெட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு 30 பாயிண்ட் தான் வந்துட்டு லாஸில் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த சைடு அடித்தோன்னே இந்த ப்ரீமியம் 330 இருக்குல்ல, இதில் 30% ஆஃப் த வேல்யூ என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஒரு சைடு அடித்தோன்னே ஆப்போசிட் ப்ரீமியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் 30% எடுத்து அடித்த சைடு போய் கால் சைடு அடித்ததில் தூரமாக போய் அதில் 30% ப்ரீமியம் என்ன அப்படிங்கிறது போது அவுட் ஆஃப் த மணியை செல் பண்ணுவோம். எதுக்காக அப்படிங்கிறதும் சொல்கிறேன். அதில் 3 சினாரியோ இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ 330 இன்ட்டு 0.3 99 ரூபா ப்ரீமியமை நான் வந்துட்டு கால் சைடு போய் எந்த ஸ்ட்ரைக்கில் 99 ரூபா ப்ரீமியம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை செல் பண்ணிடுவேன். ஏன் நான் இப்படி பண்ணுறேன்னா, சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த புட் ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா திருப்பியும் பார்த்திங்கன்னா திருப்பி இது 400 போச்சுன்னா வந்து 70 பாயிண்ட்டும் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு அப்போ இது கீழே இது திருப்பி மேலே எதுனா இதில் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி இது நல்லா மேலே ஏறி இருக்கும், இதில் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். அப்படியே கண்டினியூஸாக போனாலும் உங்களுக்கு இது ரெண்டும் ஒரு இடத்துல மேட்ச் ஆகும். இந்த 99 ரூபா மெதுவாக ஏறும், இந்த 130 ரூபா வந்துட்டு இறங்கும். அப்போ அது ரெண்டும் வந்துட்டு ஒரு மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேஸ் 1 என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சைடு அடித்தோன்னே நீங்கள் ஆப்போசிட் சைடில் if CE hits loss hits stop loss, இப்போ என்ன பண்ணுவோன்னா see what is PE premium, okay, calculate 30% of PE premium, அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறது, and go to call side CE side and sell that value. சரிங்களா? இதுதான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். அப்போ கேஸ் 1ல் நமக்கு if market moves up, இந்த 99 வந்துட்டு மெதுவாக போகும், 99 ப்ரீமியம் increases slowly. சரிங்களா? அதே ஆனால் இந்த 330 அதிகமான ப்ரீமியம் வந்துட்டு நல்லா டிக்ரீஸ் ஆகும். ரெண்டும் ரொம்ப மார்க்கெட் அக்ரெசிவாக ரெண்டும் ஒரு இடத்துல மீட் ஆகும்போது உங்களுக்கு இது ஏற இது இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா இது கம்மியான ப்ரீமியம் மெதுவாக தான் இருக்கும், ஆனால் இது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இறங்கும். இது வந்துட்டு கேஸ் 1 ரெண்டும் ஒரு இடத்துல மீட் ஆகுதுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். கேஸ் 2ல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, if market ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த 330 ரூபா இருக்குல்ல, இதோட ஸ்டாப் லாஸ் ஒரு காஸ்ட் டு காஸ்ட் மூவ். இனிஷியலாக இதுக்கும் 25%, இந்த 400 ரூபாய்க்கு 25% 500 ரூபான்னு வச்சுருப்பீங்க. அதை என்ன பண்ணலன்னா இதை வந்துட்டு காஸ்ட் டு காஸ்ட் மாற்றிக்கலாம். இந்த 330 இருக்கிறத இதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 400ன்னே மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த 330 என்ன ஆகுனா ஏற ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு. ஆனால் இந்த 99 ரூபா நீங்கள் செல் அது வந்துட்டு நல்லா இறங்கும். இது மெதுவாக ஏறும், இது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இறங்கும் 90. அப்போ வந்துட்டு உங்களுக்கு பெருசாக வந்துட்டு லாஸை வந்துட்டு ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணிடலாம். பெரிய வந்துட்டு லாஸ் ஆகாது உங்களுக்கு. இந்த 99 ப்ரீமியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பன்சேட் பண்ண ஆரம்பிக்கும். கேஸ் 3ல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சைட்வேஸாக இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் எதுவும் பெருசாக போகாமல் சைட்வேஸ்லேயே இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா டைம் டிகேல ரெண்டுமே ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த ஸ்பெசிஃபிக் சினாரியோவில் கேஸ் 2ல் ஒன்று சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகுதுன்னா இது வந்துட்டு ஓரளவுக்கு மேலே ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா
இது வந்துட்டு ஷார்ட் ஸ்ட்ராடலாக வந்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். பட் அது வந்துட்டு உங்களோட ஆப்ஷன். ஸோ இதை வந்துட்டு திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம் மற்ற ஒரு வீடியோவில். இதுக்கு மார்ஜின் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். பேஸ்கெட் போயிட்டு நீங்கள் 44,400 கால் செல் பண்ணிக்கங்க இன்ட்ராடேக்கு. அதே மாதிரி 44,400 புட் செல். இப்போ நார்மலாக இப்படி பார்த்தீங்கன்னா 98,000 தேவைப்படும், அரௌண்ட் 1 lakh. எனக்கு இவ்வளோ கேபிட்டல் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 2000 பாயிண்ட் தள்ளி 44. ஸோ இப்படி 96,000 இப்போ எனக்கு என்ன பண்ணலாம், 2000 பாயிண்ட் தள்ளினா 46,400 காலை வந்துட்டு பை பண்ணிக்குவேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹெட்ஜுக்காக. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி கீழே 2000 பாயிண்ட் தள்ளி 42,400 புட். ஸோ இந்த ₹2 ₹1.5 நான் பை பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா 90,000 இருந்தது 51,000 ஆகிடுச்சு. ஸோ நார்மலாக என்ன ஆகுனா இந்த செல் வந்துட்டு அன்லிமிட்டெட் ரிஸ்க்கு. இந்த பை போடும்போது சிஸ்டம் வந்துட்டு லிமிட்டட் ரிஸ்க்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டயக்ராம் பார்த்தோம்ல உங்களுக்கு, இந்த அனலைஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ என்ன இந்த பை இருக்கிறனால ஓகே ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, என்ன ஆனாலும் உங்களுக்கு பெரிய ஒரு லாஸ் ஆகாது அப்படி. ஆனால் நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஹெட்ஜுக்காக போடுறோம், மார்ஜின் பெனிஃபிட்ஸ்க்காக போடுறோம். 96,000 50% மார்ஜின் ரிடக்ஷன். கேபிட்டல் இல்லாதவங்க இந்த மாதிரி 2. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பை தான் மேலே இருக்கணும். பை இருந்தால் தான் செல்லுக்கு மார்ஜின் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸிட் ஆகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் செல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் ஃபைனலாக பையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். பை இருக்கிறனால தான் உங்களுக்கு செல்லுக்கு எப்போவுமே மரியாதை மதிப்பு அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.